வெளியில வந்து மைக்ல பேசும்போது வேற ஒன்று பேசுறாரு, ஆனா கோர்ட்ல வந்து பிரமாண பத்திரத்தில் வேற ஒன்று பேசியிருக்காரு. குறிப்பா வந்து விஜய் அவர்கள் வெளியேறும் போது அந்த அசம்பாவிதம் நடந்ததே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காவல்துறை சொன்னதுனால தான் நான் போய் அங்கே போய் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. கோர்ட்ல போய் நீங்க வந்து இது திட்டமிட்ட சதி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு ஆதாரம் கேட்பாங்க. ஆதாரம் எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்திருந்தால் இந்நேரம் அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ அரசியல் ரீதியா நீங்க சதின்னு சொல்லலாம், அதை பிரச்சாரமா பண்ணி திமுக அரசாங்கத்தை எதிர்த்து வெற்றியும் காணலாம். அது வந்து அரசியல் பிரச்சாரம். பட் கோர்ட் அப்படின்னு வரும்பொழுது என்னன்னா எவிடன்ஸ் எங்க, முகாந்திரம் எங்க, ஏன் இதை பண்ணாங்க அப்படின்ற அந்த காரணியை நீங்க சேர்த்துக்கலாம். அவர்கள் கேட்குற கேள்விக்கு பொறுமையா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் போச்சு. 1 மணி நேரம் தான் போனால் இவங்க கேட்குறாங்க மடக்கி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல், நான் படித்த புஸ்தகம் எல்லாத்தையும் வச்சு நான் சொல்கிறேன். என்னோட நோக்கமானது என்னென்னா அவர்களுக்கு வந்து அவங்க எப்பயுமே விஜய் ஃபேன்ஸாக தான் இருக்க போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நல்ல அரசியலுக்கு அவங்க மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அது நல்லது, விஜய்க்கும் அது நல்லது. நம்ம அப்படிதான் பண்ண தயாராக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த இளைஞர்கள் வந்து ஆர்வமாக பேசினாங்க, நிறைய குறுக்கு கேள்விகள்லாம் கேட்டாங்க, என்ன நிறைய இடத்துல மடங்குனாங்க. நான் ஒரு சில இடத்துல ஒரு தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நான் தோத்துட்டேன்ப்பா, நீ தான்ப்பா வாதத்தில் வெற்றின்னு. அது பிரச்சனை கிடையாது, வெற்றி தோல்வின்றது கிடையாது. அவருக்கு வந்து ஒரு அந்த இடத்துல இருந்து எப்படியா எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தனால தான். இல்லை எஸ்கேப்னு கிடையாது. அவங்க வந்து அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐடி விசாரணை வேணாம், உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில தான் விசாரணை வேணும் அப்படிங்கிறதுக்காக 156 பக்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருந்தாரு. தாக்கல் பண்ண 156 பக்கங்கள் வெளியே இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே சதியால் நடந்தது அப்படின்னு அவர் கோட் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா வெளியில வந்து மைக்ல பேசும்போது வேற ஒன்று பேசுறாரு, ஆனால் கோர்ட்ல வந்து பிரமாண பத்திரத்தில் வேற ஒன்று பேசியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் வெளியேறும் போது அந்த அசம்பாவிதம் நடந்ததே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறை சொன்னதுனால தான் நான் போய் அங்கே போய் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. முரண்பாடாக நிறைய விஷயங்களை பேசுறாரு இல்லையா? எப்படி எடுத்துக்கிறது? நேற்று சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தார். அதாவது நடிகர் வந்து போகும்போதே போலீஸ்க்கு வந்து நல்லா பண்ணீங்க, சல்யூட் வச்சுட்டு போனார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. ஸோ சட்டமன்றத்தில் அவையில் முதலமைச்சர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறது அசம்பிளியோட ப்ரொசீடிங்ஸில் ரெக்கார்ட்ஸில் போகும். இது வந்து எவிடன்ஸ். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அன்னைக்கு அங்கே நடந்தது வந்து நீங்கள் சதி, அது வந்து திட்டமிட்ட சதி, இல்லை ஒரு பிளான் பண்ண ஒரு ட்ராப்பு அப்படின்னு நீங்கள் எப்படி அதை நரேட் பண்ணாலும் கோர்ட்டில் நீங்கள் வந்து அஃபிடாவிட் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் பொழுது உங்கள்கிட்ட இருக்க ஆதாரங்களை நீங்கள் வைக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அதை என்ன அடிப்படையில் நீங்கள் அதை சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, இல்லை அதை எப்படி அதை எப்படி நம்ம உணர்றது, இல்லை இது உண்மை தானா அப்படின்ற அந்த தன்மை வந்து கோர்ட் ஆராயும். அப்படி இருக்கும்போது கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து இது திட்டமிட்ட சதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஆதாரம் கேட்பாங்க. ஆதாரம் எனக்கு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட இருந்திருந்தால் இந்நேரம் அவங்க வச்சுருப்பாங்க. அப்போது அரசியல் ரீதியாக நீங்கள் சதின்னு சொல்லலாம், அதை பிரச்சாரமாக பண்ணி திமுக அரசாங்கத்தை எதிர்த்து வெற்றியும் காணலாம். அது வந்து அரசியல் பிரச்சாரம். பட் கோர்ட் அப்படின்னு வரும்பொழுது என்னென்னா எவிடன்ஸ் எங்கே, முகாந்திரம் எங்கே, ஏன் இதை பண்ணாங்க அப்படின்ற அந்த காரணியை நீங்கள் சேர்த்து விளக்கணும். அப்போது அடிப்படையில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க இது கூட்டி கழிச்சு பார்த்தா எங்களுக்கு எதிராக வரும், முதலமைச்சருக்கு இது ஒரு களங்கத்தை உண்டாக்கும், அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இதை செஞ்சுருப்போம், செஞ்சதுக்கு ஆதாரம் என்னன்னு திருப்பி அரசு தரப்புலேருந்து கேட்டாங்கன்னா அதற்கு நீங்கள் பதில் சொல்லணும், நீங்கள் போய் சிக்கல்ல மாட்டீங்க. அப்போ அதனால் அதெல்லாம் இல்லாமல் வச்சக்கூடிய அந்த அஃபிடாவிட்டில் வந்துட்டு பிரச்சனை எதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு விபத்து, இது வந்து இது மாதிரி நடந்தது, மேபி காவல்துறை இன்னும் போய் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. ஒருவேளை அதில் எதுனா கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் இருந்திருந்தா இந்த நேரம் அது பெரிய பேசு பொருளாக இருக்கும், இந்த நேரம் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அப்போ அரசு தரப்புலேருந்து தாக்கல் பண்ணுவாங்க, அதே மாதிரி எதிர்த்தரப்புலேருந்தும் வழக்காடு மன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து ஒரு சில பக்கங்களை தாக்கல் பண்ணுவாங்க. அப்படி அது தாக்கல் பண்ணப்பட்ட ஒரு ரெகுலர் ப்ராசஸ் தான். ஒருவேளை ஒரு சதி, இல்லை ஒரு கான்ஸ்பிரசி, இல்லை இது திட்டமிட்டு பழிவாங்கின நடவடிக்கை அப்படி என்றால் கோர்ட்டுக்கிட்டே நீங்கள் ஆதாரம் கொடுக்கணும். அந்த ஆதாரம் இல்லாத காரணத்தினால் ஒரு 157 பக்கத்துக்கு வந்து அதில் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்கள் தான் அதிகமாக வெளிப்பட்டிருக்க தவிர்த்து எங்கே எது நடந்தது, எது தப்பு அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இன்னொன்று, நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது எதிர்த்தரப்புலேருந்து ஏன் நீங்கள் காலதாமதமாக வரீங்க, எதனால் போதிய அளவு நீங்கள் வசதிகள் பண்ணலை அப்படின்ற ஒரு சில கேள்விகள்லாம் வந்து அது கொஞ்சம் சிக்கலாக போயிடும்.
அதனால நமக்கு தேவை சிபிஐ விசாரணை. அந்த விசாரணைக்கு தமிழ்நாட்டில் இருந்து விசாரிச்சா காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இது நீங்கள் விசாரிச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு பிரேயரை வச்சாங்க. அந்த பிரேயரை வந்து நீதிமன்றம் ஏற்றிருச்சு. அதில் போயிட்டு நீங்கள் வந்து இது திட்டமிட்ட சதி, இது அரசியல் சதி, இது வந்து வேணுமென்றே இந்த கொலை சம்பவம் போல் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ சீரியஸ் அஃபென்ஸ். அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியணும். அதை தவிர்ப்பதற்கு வேணால் அதுக்குள்ளே போகாமல் என்ன அவங்க பார்த்தாங்களோ என்ன நடந்ததோ அதை வந்து கோர்ட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இடைக்கால தீர்ப்பு வந்தோடனே வெளியில் வந்து உச்சநீதிமன்ற வாசல்லே ஆதவர்ஜுனா பேசும்போது பார்த்தீங்கன்னா திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. காவல்துறையும் தாண்டி பெர்சனலாக திமுக இது ஒரு காரணம்னு சொல்றாரு இல்லையா? ஆனால் அஃபிடவிட்ல அதெல்லாம் சொல்லலை, பச்சை பொய்யா சொல்றாரு, வதந்தி பரப்புறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த அஃபிடவிட் வெளியே அரசியலாக தாங்க நாங்கள் பார்க்கணும். நீங்கள் அதாவது தாவேக்காக்கு வந்து திமுகவை எதிர்க்கணும், திமுக ஆட்சியை வந்து வீழ்த்தணும். அதற்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து மகாமகத்தில் அம்மையார் ஜெயலலிதா குளித்த போது ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேர் இறந்தாங்க, அது ஒரு பேசு பொருளாச்சு. இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து சாராய் சாவு வந்து திமுகவுக்கு அது ஒரு விமர்சனமாச்சு. அதில் வந்து முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, இது வந்து விஷச்சாராயம், இது வந்து ஏதோ கலந்துட்டாங்க, கள்ள சாராயன்ற சொன்னால் அது வார்த்தை வந்து சரியா இருக்காது, அரசாங்கத்துக்கு அது ஒரு கெட்ட பேராக வரும்னு சொல்லிட்டு வார்த்தை ஜாலங்கள். அப்போ ஆதவர்ஜுனா வந்து இன்னைக்கு வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து வார்த்தை ஜாலங்கள் அரசியல் தான். அதில் வந்து ஒரு புள்ளி விவரங்களோ உண்மையான தரவுகளோ அது எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவரோட நோக்கம் என்பது அரசியல் படுத்தணும். இந்த கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம்ன்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, நாட்டு மக்கள் கேட்பாங்க, அரசியல் சார்பில்லாதவர்கள் கேட்பாங்க. அப்போது கேள்வி கேட்கும்போது ஒரு கருத்தை சொல்லணும், அந்த கருத்தை வைத்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற அந்த புள்ளியில் தாவேக்கா போய்விட்டது. தாவேக்காவும் வந்து அரசியல் செய்ய விளையாடி விட்டது. அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் அப்படி தான் பேச முடியும். இப்போ நீங்களோ நானோ பேசுகிற மாதிரியோ இல்லை ஒரு சாமானியர் ஓட்டு போட இன்னும் முடிவெடுக்காதவர் பேசுகிற தன்மைக்கும் தாவேக்கால இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா பேசுகிற தன்மைக்கும் வெவ்வேறு இருக்கும். அவரோட நிலைப்பாடு அதுதான் அவங்களுக்கு ஒரே வழி. அவங்க போயிட்டு ஆமாங்க விஜய் தொண்டர்களை எப்படியாவது தூண்டி விடணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி பேசுறாரு. தூண்டி விடுறது ஒன்றும் இல்லை, பாதுகாக்கணும் இல்லையா? விஜயோட அந்த மாண்பு மரியாதை அந்த விளம்பரம் அதெல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல ஆதவர்ஜுனா தவறு நடந்து போச்சு. தவறை ஒத்துக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும். அந்த பெரிய தைரியம் அவங்க கிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, யார் கிடைப்பாங்கன்னு தேடுவாங்க. அந்த எஸ்பி, அந்த டிஎஸ்பி, இல்லை அந்த கட்சி, அந்த திமுக, செந்தில் பாலாஜி, அப்படி தானே அவங்க பார்வை போகும். இப்போ இதே அதிமுக ஆளுகின்ற அரசாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி, அங்கே இருந்த எஸ்பி, அங்கே இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் தான் அங்கே துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரி போயிருக்கும். அப்போ அது வந்து அரசியல் காரணங்கள் தேடி ஒருத்தரை வந்து பாயிண்ட் பண்ணுறது, அதுதான் ஆதவர்ஜுனா பண்ணிட்டாரு. அதை பண்ணுவதற்கு அவருக்கு 15 நாள் கிட்டத்தட்ட தேவைப்பட்டிருக்கு. ஒரு ஒரு அந்த தீர்ப்பெல்லாம் வந்ததுக்கு பிறகு, இல்லை அந்த இடைக்கால நிவாரணம் வந்ததுக்கு பிறகு தானே 13-14 நாள் கழிச்சு தானே இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக வெளியில் வராங்க. 2 வாரம் கழிச்சு டெல்லி போனாங்க, டேராடூன் போனாங்க, எல்லாம் போனாங்க. 2 வாரம் தேவைப்படுது இந்த அரசியல் பண்ணுறதுக்கு. அதாவது எதிர் அரசியல் என்று பண்ணக்கூடிய அந்த விடயங்களை பேசுறதுக்கே இவர்களுக்கு 2 வாரம் தேவைப்படுது. இன்ன வரைக்கும் ஊடகங்கள் கூட யாருமே பேட்டி கொடுக்கல விஜய்க்கு ஆதரவா. விஜய் கட்சியில வந்து நிறைய பேர் தொடர்ச்சியா பேசுவாங்க இல்லையா, அவங்க யாருமே இது வரைக்கும் பேட்டி கொடுக்கவே இல்லை. இல்லைங்க, நீங்கள் பேட்டி கொடுக்கறதுனா வந்து ஒரு சில கேள்விகள் வரும். இப்போ விஜய் வந்து இப்போ நான் ஒரு சில நேரத்தில் விமர்சனம் பண்ணி பேசுகிறேன். இப்போ நம்மளை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க, போடுறாங்க, கொள்கிறாங்க. எனக்கு எந்த விதமான கோபமோ வருத்தமோ கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு சிலர் வந்து இந்த தவறான வார்த்தைகளை வந்து பதிவு பண்ணுறாங்க, தற்கூரி நம்ம. சரி, ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இளைஞர்கள் வந்து யாரும் வந்து விஜய் நேசிக்கிறது ஒரு தப்பு கிடையாது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு பின்னாடி போகிறதும் தப்பு கிடையாது. 200% அது சட்டத்தில் இடம் இருக்குது, அது நல்லது தான். ஒரு வகையில் வந்து விஜயால் அதிக இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்றது அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த போகிற பாதை சரியில்லைன்றதான் நம்ம புரியுது. அவர்கள் அரசியல் பண்ணக்கூடாது, அவங்க அரசியலில் வெற்றி பெறக்கூடாதுன்றது இல்லை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே தேர்தலில் முதலமைச்சர் ஆகிடுவார், அந்த முதலமைச்சர் ஆக விடாமல் இவங்கெல்லாம் தடுக்கிறாங்க, இது சதி, இது திட்டமிட்ட முயற்சி அப்படின்னு அவங்களே ஒரு கட்டமைப்பை உண்டாக்கிட்டு அதை பிரச்சாரம் பண்ணுறக்கூட அந்த தன்மை இருக்குது பாருங்க. அப்போது உண்மையாக என்ன நடக்குது, நீங்கள் போய் உங்கள் அண்ணன் கிட்ட, அண்ணன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பொறுமையாக வர்றது, நீங்கள் வந்து நடிகர், உங்களை எங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னு உரிமையாக சொல்லக்கூடிய தொண்டர்களாக மாறணும். அவர்கள் என்ன இருக்கிறாங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு கண்கட்டித்தனமாக நம்புறாங்க. அதாவது தகப்பனாராக தான் ஹீரோவாக பார்க்கணும், அதுதான் ஒரு நல்ல சமுதாயம், அதுதான் வந்து ஒரு குடும்பத்துக்கோ இல்லை ஒரு இளைஞனுக்கோ அழகு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அம்மா அப்பாவை தாண்டி ஒருத்தரை வந்து அந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணுறோம். இது வந்து அந்த வயசில் அது சரி, காலப்போக்கில் போகும்போது என்ன ஆகும்னா தெரியாது. இப்போ யாருமே வந்து ஒரு அப்பா பட்டாளத்திலே இருக்கிறாரு, 3 வருஷம் கழிச்சு வராருன்னா ஒரு குழந்தை வந்து ரோடு முனையில் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நின்று பார்க்குறதில்ல. நம்ம அப்பா நம்மளை வீட்டுக்கு வர போகிறாரு, கொள்றாருன்னா அந்த பொறுமை இருக்கும் இல்லைங்களா, அந்த பொறுமையை வந்து இழக்கிற தன்மையில் இருக்கிறாங்க இந்த இளைஞர்கள். சரி, இந்த இளைஞர்கள் தான் அப்படி பேசுகிறாங்க, கொள்றாங்கன்னா அவங்கள ஒரு சில பேர் வந்து ரொம்பவே வசைப்பாடிடுறாங்க.
உங்களுக்கெல்லாம் மூளை இல்லையா, சிந்தனை இல்லையா, வளர்ப்பு சரியில்லை. இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு படிக்கும்போது உள்ளபடியே எனக்கு வருத்தமாக இருக்கும். என்ன காரணம்னா, இவர்கள் வந்து இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஒரு 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 எண்ணோட்டம் இருக்குது, அரசியல் மாற்றம் வேணும்லாம் நினைக்கிறேன். இதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அந்த போகிற பாதை இருக்குல்ல, தலையை சுற்றிட்டு போகிறது, 3 பேர் ட்ரிபிள்ஸில் போகிறது, வண்டிக்கு முன்னாடி கட்டடிச்சு ஓட்டுறது, டிரான்ஸ்ஃபார்மர் நிலையிறது, இதெல்லாம் யார் சரி செய்ய போகிறா? இதெல்லாம் தான் பிரச்சனை. விஜய் அவர்கள் தான் பேசணும், இதெல்லாம் சரி செய்யணும். விஜய், அந்த கட்சி, இன்னும் மூத்தவர்கள் நிறைய பேர் வரணும். அவங்களுக்கு அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அவர்களை நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அந்த அந்த போக்கு இல்லாமல் அவங்கள ஒரு நெறிப்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல இளைஞராக மாற்றிட்டீங்கன்னா விஜயோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலையப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா ஒரு 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 டார்கெட்டு. ஒரு சிலர் இன்னொன்று இதில் வந்து நிறைய உள்ளடி வேலைகள் நடக்குது. உடச்சே சொல்லணும்னா, விஜய்க்கு வந்து 30% இருக்குது, விஜய் 35% இருக்கார், ஒரு சில தொகுதியில் நல்லா பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு ஒரு சிலர் வந்து கருத்து கணிப்புகளை வெளிப்படுறாங்க. இது என்ன ஆகிடும்னா, இளைஞர் மத்தியில் ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சரி, நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன், நம்ம களத்துக்கு போகிறோம், பார்க்குறோம், கொள்கிறோம். 30%, 35%னா அதுக்கு கூடுற கூட்டம் இதை விட பல மடங்கு பயங்கரமாக இருக்கும். ஒரு மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல இல்லை, அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கேடயம் என்பது இல்லை, இது அரண் என்பது அவரோட அந்த சக்தி. இளைஞர்கள் பட்டாலும் ஒன்ஸ் நீங்கள் வேட்பாளர் பட்டியல், வேட்பாளர் தொகுதியில் பிரச்சாரம், வாக்காளர்களை கவர்றது அப்படின்னு வரும்பொழுது பட்டு 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 பட்டுன்னு காலியாகும். பண அரசியலையோ இல்லை ஆள் பலத்திலையோ இல்லை ஒரு தேர்தலை எப்படி அப்ரோச் பண்ணுற அந்த வியூவும், அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்ககிட்ட கட்டமைப்பே இல்லை. கரூரில் ஒரு சின்ன அரசியல் அசம்பாவிதம் வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, இதை சரி செய்யறதுக்கோ சமாளிப்பதற்கோ அவர்கள்கிட்ட இன்னைக்கு தேதியில் ஆள் கிடையாது. 13 நாள் 15 நாள் கட்சி அலுவலகத்தை மூடிவிட்டு ஒரு கட்சியினுடைய கொடியை கூட அறக்கம்பத்தில் பறக்க விடணும்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. பொதுச் செயலாளர் தலைமை. இப்போ இதெல்லாம் வைத்துக்கொண்டு இன்னமும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து என்னன்னா ஒரு தவறான ஒரு நம்பிக்கை வந்து விஜய் கிட்ட கொடுத்து விஜய் தனியாக போய் அதனால் ஒரு சில ஆதாயம் கிடைக்கும். அந்த ஆதாயத்துக்கு வேண்டி ஒரு சில வேலைகள் நடக்குது. இது இளைஞர்களுக்கு தெரியாமல், ஏன்னா அவர்கள் நுனி அரசியலோ உள்ள அரசியலோ தெரியாது, அது மாதிரி போயிட்டுருக்கு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இருந்தால் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டார். அவருக்கு தெரியும், அனுபவசாலி, என்ன அரசியல், அறிஞர் அண்ணா என்ன மாதிரியான அரசியல் பண்ணார், எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அரசியலில் ஒரு கோல் வச்சுனார், கலைஞர் அவர்கள் எப்படி புத்தி கூர்மையாக சிந்திப்பார், அம்மையார் ஜெயலலிதாவோட அந்த அரசியல் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்தவர். விஜயகாந்த் அவர்களை பக்கத்தில் இருந்து கிட்ட இருந்து பார்த்தவர் எஸ்.ஏ. சந்திரசேகர். அது மாதிரி ஒரு ஒரு ஆளுமை வந்து இவங்க கிட்ட வச்சுக்கின்னு பண்ணுற மாதிரி தெரியல. கண்டிப்பாக நான் அவரோட பழகினதில்லை, பட் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பற்றி கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் மற்றவர் சொல்லும்போது வந்து என்னடா இப்படி ஒரு ஆடை வந்து இவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்களே அப்படின்றதுலாம் வருது. அப்போ விஜய் அவர்கள் வந்து தங்களுடைய போக்கை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். இப்போ ஆதவ அர்ஜுனா போன்றவங்களாம் போதும், குறை சொன்னது போதும், அடுத்ததுக்கு வரணும் இல்லையா? இப்போ நானுமே வந்து பொழுதுக்கும் உட்காந்து விஜய் லேட்டாக வந்தார் சொன்னால் அதில் ஒன்றும் இது இல்லை, அது முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்ன நகரணும், விஜய் எவ்வாறு அரசியல் மாற்றங்கள் கொள்ள வேணும், அதை உணர்ந்தாங்களா விஜய் அவர்களோ தாவேக கட்சியினரோ அப்படிங்கிறதான ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இல்லை, அது இது வரல வந்து எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல. மேபி உணர்ந்திருந்தால் அதற்கு உண்டான அறிக்கைகள், அதற்கு உண்டான அரசியல் தெளிவுகள் வர வேண்டியது இருக்குது. ஆனால் அது இன்னும் வந்த மாதிரி தெரியல. சரி, அதான் அவர்களோட எண்ணோட்டம், அது எப்படி அரசியல் நகர்ந்துட்டு போகணும்னு. இப்போ நான் சொல்கிறேன், விஜய் ரசிகர்கள் யாருன்னா திட்டினா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வேற யாரோ கிடையாது, அவங்க ஐரோப்பியாவில் வந்து ஈஜிப்ட்லேருந்து வரல. என்னோட அண்ணன் தம்பி இல்லை என்னோட சொந்தக்காரன், நம்ம உறவு முறை தானே, தமிழர்கள் தானே. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒரு கருத்து போட்டால் மற்றவர்கள் அவர்கள் திட்டுறதுமே எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. அவர்கள் வந்து தன்னலமற்றவர்கள், தற்குறின்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போய் நான் வைக்க மாட்டேன். தான் நேசிக்கிற ஒரு விஷயம் அதை விட பெருசுன்னு நம்புறாங்க. அந்த சோசியல் மீடியால நிறைய அந்த தற்குறி விமர்சனங்களை பார்க்குறோம். கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுறது, அதெல்லாம் தாண்டி நீங்கள் நேர்லேயே உரையாடினீங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு சேனலில். அந்த வீடியோ கூட இப்போ கட் பண்ணி வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா? நீங்கள் நேரில் உரையாடினவரை இன்ஃபேக்ட் வந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, அதை வச்சு நம்ம முன்முடிவுக்கு வர முடியாது. இருந்தாலும் அந்த 10 பேர் வச்சு உங்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருக்குது? அவங்க வந்து ஒரு விஜய் அவர்கள் மீது ஒரு அதீத பாசத்தில் இருக்கிறாங்க. ஓகே, அதாவது குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க. அவர்களோட அந்த காதல் வந்து அவர்கள் கண்ணை மறைக்குது. ஓப்பனாக சொல்கிறாரு, இது வந்து லவர். ஆமாம், அது வந்து அவங்க வந்து விஜய் அவர்களை பற்றி பேசும்பொழுது அவர்கள் வந்து அந்த சிந்தனையோட்டம் வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது. நான் வந்து என்னை நானே கட்டுப்படுத்தி கொண்டு அவர்கள் கேட்குற கேள்விக்கு பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் போச்சு. 1 மணி நேரம் தான் போனால் இவங்க கேட்குறாங்க மடக்கி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல், நான் படித்த புஸ்தகம் எல்லாத்தையும் வச்சு நான் சொல்கிறேன். என்னோட நோக்கமானது என்னன்னா, அவர்களுக்கு வந்து
அவங்க அவங்க எப்பயுமே விஜய் ஃபேன்ஸாக தான் இருக்க போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நல்ல அரசியலுக்கு அவங்க மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அது நல்லது, விஜய்க்கும் அது நல்லது. நம்ம அப்படிதான் மாற தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக மாறுவாங்க. அவங்களும் அவங்க இந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்கிறதுக்கு நம்மளும் தானே ஒரு காரணம். ஓகே, அவர்களுக்கு விளையாடுறதுக்கு பள்ளிக்கூடமோ இல்லை அவங்களுக்கு வேற விஷயம் எதுவுமே கொடுக்காம முழுக்க முழுக்க சினிமா மோகத்திலே கொண்டு போய் விட்டு விட்டோம் நம்ம. அப்புறமா அவங்க பார்த்த ஹீரோன்றது சினிமாவில் தான் இருக்காப்புல. அவங்களுக்கு ஒரு ஒரு செஸ் சாம்பியன் எப்படி இருப்பார், ஒரு கேரம் போர்டு சாம்பியன் எப்படி இருப்பார், ஒரு மியூசிஷியன் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துக்காட்டுகளோ இல்லை பாட புஸ்தகத்தில் ஒரு ஹீரோன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லலை. மாரல் சயின்ஸ் கிளாஸை தூக்கிட்டோம், பிடி பீரியடை தூக்கிட்டோம். அப்புறம் இன்னைக்கு அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள குறை சொல்கிற அந்த இடத்துக்கு நான் போகல. அவர்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ ஆனால் அவங்க மாறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர்களை அப்படியே இப்போது உதாரணத்துக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒரு காலத்தில் அவங்களும் முறுக்கத்தனமாக தான் இருந்தாங்க இளைஞர்கள். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை பதப்படுத்தி இருக்கிறாங்க. அது தமிழர்களுக்கு ஒரு வெற்றி. அதே மாதிரி விஜய் அவர்களும் இவர்களை பதப்படுத்தும் போதோ இல்லை விஜயும் அதை பழகி கொள்ளும் போது இது இன்னும் மிகப்பெரிய வெற்றி. அப்போ தமிழ் சமுதாயம் எப்படி இருக்கும்னா, அரசியல்ன்ற பேரில் யாரும் அவங்கள ஏமாற்ற முடியாது. நான் இலவசமாக உனக்கு இதை கொடுக்குறேன், ஆனால் நான் ஊழல் பண்ணுவேன், நீ என்னை கேட்காத. நான் பெரியாரை பற்றி பேசுவேன், ஆனால் நான் பண்ணுறது எல்லாமே ஏடாகுடமாக இருக்கும், அதை நீ கண்டுக்காத. பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, நான் ஒரு அரசியல் பண்ணுவேன், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் பாஜகவோட தொடர்பில் இருக்கேன், அதை நீ கேட்காத. நான் இன்னைக்கு கூட்டணியில் இருப்பேன், நாளைக்கு வெளியில் வருவேன், திருப்பி கூட கூட்டணி போவேன், இப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் என்ன ஆகிடும்னா, இந்த இளைஞர்கள் இதெல்லாம் பார்த்து படிக்கும்போது அவர்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த தலைவர் இந்த அரசியல்வாதி இந்த இடத்துல போய் சொல்கிறாரு, இந்த அரசியல்வாதி இந்த கூட்டணிக்கோசரம் இதை பேசுகிறாரு, இந்த அரசியல்வாதி இந்த இடத்துல அவர் வலிமையாக இருக்கிறார், ஜெயிப்பாரோ, சாதி அடையாளம் வச்சு இவங்க அரசியல் பண்ணுறாங்க, இவங்க சமூக நீதின்ற பேரில் சாதி அரசியல் பண்ணுறாங்க, இல்லை இவங்க உண்மையிலே சாதி எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க, இவங்க காசை வைத்து கொண்டு அரசியல் பண்ணுறாங்க. அந்த திடீர்னு தேர்தல் நேரத்தில் சீட்டு வாங்கிட்டு நல்லா செலவு பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு போகிற ஒரு சில கேண்டிடேட் போவாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி புரியும்னா, நீங்கள் அந்த திரையை மறைத்து விட்டு உங்கள் ஓட்டு நீங்கள் போடுங்க, அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் ஒரு சில கேள்விகள் இருக்குமே, ஆனால் ஒரு சில விஷயங்கள் பாடங்கள் கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும். அது எந்த கட்சி தொண்டர்களாகவே இருக்கட்டும். அதுதான் அங்கே நமக்கு ஒரு சிக்கலாக இருக்கிறத தவிர்த்து மற்றபடி அதை அந்த இளைஞர்கள் ஆர்வமாக பேசினாங்க, நிறைய குறுக்கு கேள்விகள்லாம் கேட்டாங்க, என்ன நிறைய இடத்துல மடக்குனாங்க. நான் ஒரு சில இடத்துல ஒரு தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நான் தோத்துட்டேன்ப்பா, நீ தான்ப்பா வாதத்தில் வெற்றின்னு. அது பிரச்சனை கிடையாது, வெற்றி தோல்வின்றது கிடையாது. அவருக்கு ஒரு சந்தோஷம் இடத்துல இருந்து எப்படியா எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தனால தான் நீங்க சொன்னீங்க. இல்ல எஸ்கேப்னு கிடையாது. அவங்க இதுக்கு மேல இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படி நான் அது போகவே இல்லை. நான் நான் இந்த இயற்கை ரீதியா போய் வகுப்பு எடுக்கக்கூடிய தன்மை படைக்கிறேன், புரியுதுங்களா? நான் இந்த காட்டில் மரங்குத்தியை பற்றி படிக்கிறவங்க, மீன் குத்தியை படிக்கிறவங்க பற்றி, வல்லூர் கழுகை பற்றி படிக்கிறவங்களெல்லாம் அந்த பசங்களோட சேர்ந்து பழகிறேன். அவங்க கிட்ட நான் ஒரு சில விஷயம் கற்றுக்குவேன், நான் ஒரு சில விஷயம் சொல்லிக் கொடுப்பேன். அந்த பயிற்சி நமக்கு இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்னா, அந்த சொல்லிக் கொடுக்குற தன்மையை தாண்டி அவர்களோட அந்த கவர்ச்சி இருக்குல்ல, சினிமா கவர்ச்சி, அது மேலோங்கியதாக இருக்குது. அது உடனேலாம் மாறாது, இட் வில் டேக் சம் டைம். நம்ம தான் அதை புரிய வைக்கணும். அதுக்குள்ளே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கமெண்ட்ஸில் போயிட்டு அப்பா அம்மா சரியாக வளர்க்கல அவங்கள அப்படியெல்லாம் போடுறாங்க. அதை எனக்குமே பார்க்கும்போது ஒரு நெருடலாக இருக்குது. நம்ம வீட்லேயே நிறைய குழந்தைகள் விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களே ஏங்க இது மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு அந்த பசங்க அவங்கலாம் கேட்குறாங்க, கொள்கிறாங்க. இப்போ நம்ம அதையும் பார்க்க வேண்டியது. அதாவது என்னோட விமர்சனம் என்பது மாறாது, மாற வேண்டியது அவர்கள், நான் அல்ல. ஆனால் அதுக்குன்னு அவங்க கேட்குற கேள்வியிலேருந்து நம்ம தள்ளி போகிறதோ ஒதுங்கி போகிறதோ அது அழகல்ல. அவங்க நிறைய கேள்வி அரசியல் ரீதியாக கேட்டால் அதை நம்ம எதிர்கொள்ளணும். பதில் இல்லைன்னா பதில் இல்லை, தெரிஞ்சு சொல்கிறேன்னு சொல்லணும். அது அமைதியாக ஓடினா அப்புறம் இப்போ அவங்க போய் சொல்லுவாங்கல்ல. இப்போ நாளைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களே இனிமேல் பத்திரிகையாளரை சந்திக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவருக்கும் வரலாம். அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோமே தவிர்த்து மற்றபடி சரி. அதாவதுங்க, ஒரு தீவிர ரசிகராக இருக்கிறாங்க, அவங்க தீவிர தொண்டராக மாறணுன்றதான் அந்த புரிதல். அது எப்படி மாறுவாங்க, ஏன் மாறும்? எனக்கு என்னன்னா, இந்த மனநிலையே இருக்கும்ல. 20-23 வயசுல இருக்கிற மனநிலை உங்களுக்கு 35 வயசுல இருக்காது. 40 வயசுல வரும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை அனுபவத்தில் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்குவீங்க. அரசியல்லையே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 30 வயசுல தலைவா அதுவா இதுவா அப்படி சொல்லி டாட்டூலாம் குத்துவாங்க, பச்சைலாம் குத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தா 40 வயசுல பார்த்தா கட்சி மாறி இருப்பாங்க. ஏன் அந்த மனநிலை? அப்போது அந்த தலைவர்கிட்ட எதையோ எதிர்பார்த்து போய் அந்த தலைவர் எதையோ செய்யலை, இல்லை தலைவர்னா இவ்வளோதான் அப்படின்னு அந்த புரிதல் வரும் இல்லையா? காதல்னா இவ்வளோதான் அப்படின்றது 40 வருஷம் கல்யாணத்துக்கு பிறகு தெரிஞ்சது இல்லை, எது வாழ்க்கைன்றது புரியுதுல்ல. அது மாதிரி அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும் நம்ம. இப்போவே போயிட்டு அவங்கள அவங்க திட்டலாம், அவங்க பேசலாம், அது வயசு, அப்படி அறியாத வயசு. நம்மளும் அதற்கு சரி சமமாக போகிறது. வெளியானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்சனல் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிச்சு, அதெல்லாம் வருது, தூக்கம் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சிரிச்ச முகத்தோட அறிஞர் அண்ணாதை தானே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம ஒரு எல்லாருமே பாசத்தோடு பார்த்துட்டா பிரச்சனை கிடையாது. அவங்களை எப்படி பார்க்கறதுன்றது வேற.
நம்ம வந்து அவர்கள் வந்து நெறியான அரசியல் பண்ணுன்றது தானே தவிர்த்து மற்றபடி இதில் தனிப்பட்ட கருத்துக்கெல்லாம் இல்லை. நாளைக்கு விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் தலையில் எழுதியிருந்தா அது யாரையும் தடுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, வந்து உடனே நின்ன உடனே இன்ஸ்டன்ட் மேகி ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி முதலமைச்சர், அந்த பதவி அதற்கானது அல்ல. நீங்கள் அப்படி முதலமைச்சராக விஜயை பார்க்கணுன்னா படம் எடுங்க. ஒரு படம் எடுத்து அதில் ஒரு காட்சி வச்சு தேர்தலில் ஜெயிக்கிற மாதிரி முதலமைச்சரை காட்டலாம். அதை பார்த்து நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தலாம். பட் அரசியலுக்கு என்று ஒரு சில வேலைகள் இருக்குது, ஒரு சில பயிற்சி இருக்குது, ஒரு சில தேவை இருக்குது. தொண்டர்களை தயார் பண்ணணும், தளபதிகளை உருவாக்கணும், தலகர்த்தாக்கள் வரணும். எல்லாரும் சேர்ந்து உழைக்கும் போது தான் அந்த பெரிய பதவி கிடைக்கும். அந்த பெரிய பதவிக்கு இந்த உழைப்பு வந்து காணாது. அதான் நம்ம சொல்லுவோம். குறிப்பாக நீங்கள் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க, சீமான் அவர்களை ஒப்பிட்டு சொன்னீங்க. சீமான் அவர்கள் அவர் பேசுகிற தமிழ் தேசியம் தவறோ சரியா, ஆனால் அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு அவரை பின்பற்ற தம்பிகளுக்கு வந்து அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கல. ஆனால் விஜய் வந்து அந்த இடத்துல இருக்காரா? நீங்கள் வருவார்னு சொன்னீங்களே, அதனால் அந்த கேள்வி கேட்குறேன். விஜய் அவர்கள் எதுவுமே சுயமாக முடிவெடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருக்கும்போது முதல்ல அவர் அரசியல் போடணும், அதுக்கப்புறம் தான் அவருடைய ரசிகர்களை அரசியல்படுத்த முடியும் அப்படிங்கிற விமர்சனத்துக்கு அவங்களோட பதில் என்ன? கண்டிப்பாக அவங்க அந்த மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் செய்தித்தாள் எடுத்திங்கன்னா சாதாரண ஒரு பிரச்சனை, ஒரு நெற்குன்றத்தில் வந்து ஒரு நாய் கடிச்சு 3 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன், இந்த குழந்தையோட உள் உறுப்புகள்லாம் சிதைஞ்சு போயிருக்கு. அது ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பத்திரமா இருக்கான். ஒரு 2 நாயை பிடிச்சிட்டு போயிருக்க, 2 நாய் செத்து போயிடுச்சு. அப்போ ரேபிஸ் நாய், அது வேறு யாருன்னா கடிச்சிருந்தா அவங்க இந்த நேரம் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க. நாய் இறந்து போய் விட்டது. அது ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. இது நெற்குன்றம். அதேமாதிரி செங்குன்றத்தில் 15 நாய் வந்து ஒருத்தரை வந்து ஒரே நாய் 15 பேரை கடிச்சிருக்கு. அந்த இடத்துல வந்து நாய் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாயை இப்போ பிடிச்சிட்டு போயிட்டு எல்லாரையும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாய் 15 பேரை கடிக்குதுன்னா அப்போ அதுவும் ரேபிஸ். அப்போ இதெல்லாம் மிஸ் ஆச்சுன்னா டெத்து வந்துடும். இந்த நாய் கடிச்ச இடத்துல டெத்து வந்துடும். திருநெல்வேலியில் ஒரு முனிசிபாலிட்டியில் கவுன்சிலர்லாம் போய் சேர்மன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னா, அவர் எதுவும் கேட்கல போல. அவருக்கு நாய் பொம்மையை பரிசாக கொடுத்துட்டு நாய் தொல்லை போகமாகுதுன்னு சொல்லிட்டு சேர்லேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போது இது வந்து ஏதோ நாய்க்கடி பிரச்சனை அப்படின்னு நம்ம போக முடியாது. இது இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் 3 நடந்ததுன்னா 4-5 டெத் ஆகிடும். இங்கே நெற்குன்றத்தில் 1-2, செங்குன்றத்தில் ஒரு 2, திருநெல்வேலியில் ஒரு 2, ஒரு நாய் இந்த மாதிரி கடிச்சு ரேபிஸ் நாயாக இருந்து அதுக்கு ஊசி போடலைன்னா, தீவிர கடியாக இருந்து உடனே வைத்தியம், அதுவும் இப்போ வேக்சின் போட்டால் கூட திருப்பி வந்து சாகுறாங்க. அப்போ நான் சொல்கிறதுனா ஒரு 3-4 உயிர் வந்து இன்னைக்கு நான் படித்த செய்தி. அப்போ இது மாதிரி சின்ன சின்ன செய்திகளும் இருக்கும். இதையும் கூர்ந்து கவனிக்கணும். அதுதான் அரசியல்வாதியோட வேலை. வெறும் நான் வந்து டாஸ்மாக் ஊழல், அதுக்கப்புறமா வந்து முதலமைச்சரோட அந்த அவர்களை விமர்சனம் பண்ணுறது, குடும்ப அரசியல், அது இல்லை. மக்கள் அரசியல் என்பது அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவங்க பாதுகாப்பாக உணர்ற மாதிரி ஒரு அரசியல், மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மக்கள் கூட பழகினாவோ இல்லை பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறீங்க, பலதரப்பு மக்களை நீங்கள் மீட் பண்ணும்போது தான். இப்போ நான் வந்து இப்போ விஜயோட ரசிகர் உள்ள மனநிலை என்ன இருக்குன்னு நான் இப்போ நெருங்கி பழகிறேன். இந்த ஒரு 2 வாரமாக வந்து அந்த ஒரு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் மற்றவர்கள்லாம் வந்து இளைஞர்கள்லாம் நிறைய பேர் என் நம்பர் வாங்கி பேசுகிறாங்க. நானும் ஒரு சிலருக்கு பதில் சொல்கிறேன். ஆபாசமாக யாருன்னா பேசினா ஃபோனை வச்சுட்டு விட்டுறது. நான் போயிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுட்டு காவல்துறையில் கொடுக்கணும் கொள்ளணும் அந்த எண்ணமே கிடையாது. அவர்கள் அவ்வளோதான். அவர்களை வந்து சரிப்படுத்த முடிஞ்சால் நான் சரிப்படுத்தணும், தவிர்த்து அவர்களுக்கு எதிராக போகணுன்றது நம்ம பார்வை. நம்ம அரசியலில் அதெல்லாம் கிடையாது. அரசியலில் வேற சில விஷயங்கள் பார்த்து செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பக்குவம் இல்லாத தன்மை, அப்போ அவர்களை வந்து கண்டிப்பாக பக்குவமாக நம்ம கையாளணும். அவர்களை வந்து இவர்கள் இப்படி தான் இருப்பாங்க, இவர்களை திருத்த முடியாது, மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிடுவோம். ஏன்னா அடுத்த தலைமுறை அது, அடுத்த சமுதாயம். அப்போ அதை தான் நம்ம அதை கூர்ந்து கவனிக்கணும். அப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு பத்திரிகைக்காரனா நானே இவ்வளோ புலம்புறேன், நான் வேதனைக்கு முன்னாடி பேசுகிறேன்னா விஜய்க்கு வந்து தூக்கமே போயிருக்கணும். ஏன் அப்படின்னா, அப்போ இந்த தொண்டர்கள் வந்து என் மீது அதீத ஆசையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இவங்களுக்கு இனிமேல் ஒரு பாதிப்பு வராத அரசியலை நான் எப்படி கொடுக்க போகிறேன், இவர்களோட பாதுகாப்பை நான் எப்படி உரிமை செய்ய போகிறேன், இவர்கள் வந்து நான் வரேன் அப்படின்னா 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்துட்டு இவங்க திருப்பி வேலைக்கு போகணும், இவங்க திருப்பி பொழப்ப பார்க்கணும், ஒரு நாள் பூரா எனக்கோசரம் காத்திருக்கக்கூடாது அப்படின்ற அந்த அரசியல் அவர் யோசிக்கணும். இவங்க அதை எடுத்து மாற்றணும். அது மாறும்போது என்னன்னா அந்த தன்மை மாறிடும். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து. மிக்க நன்றி. நேரத்துக்கு நன்றி.